அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃப்ரைடே மினி விலாக் பார்த்தலாமாங்க. நான்வெஜ் எல்லாம் எதுவும் எடுக்கல, அதனால சூப்பராக பார்த்தீங்கன்னா தால்சா வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குங்க. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், எண்ணெயெல்லாம் ஊற்றி அதை வந்து வேக வச்சு பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தால்சாக்கு வந்து நம்ம தாளிச்சு விடணும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து போட்டு செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி காய் போட்டு தான் செய்கிறேன். எலும்பும் கொழுப்பும் போட்டால் இன்னுமே வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எல்லா காயும் போடுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி முருங்கை கத்திரிக்காய் மட்டும் தான் வந்து போட்டேன். முருங்கைக்காய் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்து தாத்தாக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மரத்தில் காய்ச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக வந்து கொடுக்கும்போது நம்ம என்னென்ன சொல்ல முடியும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு முருங்கைக்காய். அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லி வந்து பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குமே மசாலா வந்து தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து தாளிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து தாளிச்சு சாப்பாடு வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா தால்சாக்கு தாளிச்சு சாப்பாடு நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து பொரிச்சு போட்டுட்ருக்கேன். இங்கே ஒருத்தர் பாருங்களேன் எடுத்து சாப்பிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு போட்டது பிளேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போட்டிருந்தேன். பசங்க வரக்குள்ளே வந்துட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும். ஏன்னா அவங்க வந்து சூடாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். இது கூடவே பார்த்துட்டேன்னா புதினா மல்லி கொஞ்சம் நிறையா இருந்துச்சா, சரி வந்து சட்னி வந்து அரைச்சிக்கலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுவுமே. அதனால் சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகா, அப்புறம் புதினா மல்லி இதெல்லாம் வந்து போட்டு வதக்கிடுவேன். புதினா மல்லி நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வதக்கும் போது வந்து கொஞ்சமாயிரும். அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு, சட்டி ஃபுல்லாக இருக்கா. ஆனால் நம்ம வதக்க பார்த்திங்கன்னா இது கொண்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து பச்சை வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய், புளி, உப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து வதக்கக்கூடாது, லைட்டாக வந்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். புதினா மல்லி எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சாப்பிட்டு. இவங்க பார்த்திங்கன்னா சாரு நான் தொழுதுட்டு இருந்தேன்னா தானும் வந்து தொழுகிறேன்ட்டு வந்துட்டு இருந்தான். மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அவனும் தக்பீர் கட்டினான். மாஷா அல்லாஹ் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வீடியோ வந்து எடுத்து போடலான்னு பார்த்தேன். அவன் வந்து இப்போலாம் வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறான். அவ்வளோதாங்க, இந்த வாரம் ஃப்ரைடே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.